அஸ்ஸலாமு அலைக்கும். அல்வா மாதிரி நல்ல சாஃப்டான கேப்பக்களி ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பவுலில் கேப்ப மாவை அளவு எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நான் ஒரு பவுல் அளவுக்கு கேப்ப மாவை எடுத்துருக்கிறேன். மொத்தமாக இதே பவுலில் 3 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடிக்கனமான பாத்திரத்தில் 2 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இதில் மாவு சேர்த்துக்கலாம். கேப்பக்களி கரெக்டான பக்குவத்தில் வர்றதுக்கு அதுக்கு சேர்க்குற தண்ணி கரெக்டாக இருக்கணும். 3 பவுல் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகி நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா களி பக்குவத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கையில் தண்ணி நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி கேப்பக்களியை தொடும் போது கையில் ஒட்டாமல் வரணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு களி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப கெட்டியாகாமல் இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கையிலையும் நல்லா தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கரண்டிலையும் நல்லா தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான கேப்பக்களி ரெடி. இதுக்கு மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாமே பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும்.